வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் 1 கிலோ பிரியாணி செய்ய எவ்வளவு மசாலா பொடி தேவைப்படுமோ அதைத்தான் நாம் இங்கே செய்ய போகிறோம். இந்த மசாலா பொடி சேர்க்கும்போது மஞ்சத்தூள் தவிர வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன் சால்னா கூட இந்த பொடி பயன்படுத்தி நம்ம செய்யலாம். உங்களுக்கு 1/2 கிலோ பிரியாணி தான் செய்யணும்னா இந்த பொடியிலேருந்து நீங்கள் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறங்க. 2 கிலோ 3 கிலோ பிரியாணி செய்யணும் அப்படின்னா இதே மசாலா ஐட்டத்தை 2 மடங்கோ அல்லது 3 மடங்கோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாமே சேர்த்துருக்கு. இது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கிரேவி, குருமா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்ப ருசியாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு நாம் பார்க்கலாம். ஏலக்காய் 8, கிராம்பு 10, இந்த மாதிரி 1.5 இன்ச் சுருள் பட்டை 4. இதை சின்ன சின்னதாக நல்லா நொறுக்கி போட்டுருங்க. அப்போ தான் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மிளகு 1/4 டீஸ்பூன் அல்லது 10லிருந்து 12 மிளகு எடுத்துக்கிறங்க. கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 8. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது வறுக்கும்போது இதோட வாசனை வர்ற வரை வறுத்து எடுத்தால் மட்டும் போதும். கலர் மாறுற வரை நம்ம வறுக்க தேவையில்லை. வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கமகம வாசனையோட 1 கிலோவுக்கு செய்கிற பிரியாணி மசாலா நாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.